கவனிங்க, ஒரு ஃப்ரெண்ட் அவர் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் என்னோட கிளாஸ்மேட், பிகாம் படிச்சிருக்கான் அப்படிங்கிறத அங்க அவர்கிட்ட சொல்லுறாருங்க. அவர் பக்கத்துல தட்டுறாரு, டேய் டேய் நான் பிகாம் இல்லடா, அது எம்காம்டா, சத்தமா சொல்றாத. ஒரு டிகிரிய மாத்தி சொல்லிட்டா என்னங்க பண்றாரு அவரு? இப்படி தட்டி பிகாம் இல்ல எம்காம் ஒழுங்கா சொல்றான். ஏங்க என்னங்க ஆச்சு அங்க? என்னங்க அங்க அந்த அந்த கவலை என்னங்க அதுல? ஈகோ. என்னதுங்கோ? ஈகோ. ஆமாங்க, அப்படிதானே? நம்மள குறிச்சு யாராவது கொஞ்சம் குறைவா அப்படியே பேசிட்டாங்கன்னா அதை தாங்கிக் கொள்ள முடியாதுல்ல. ஏனென்றால் கர்வம். ஏதாவது ஒரு விஷயத்த உங்க ஈகோவை தொடுற மாதிரி யாராவது பேசிட்டாங்கன்னா அதை தாங்கிக் கொள்ள முடியாது. என்ன நினைக்கிறான பார்த்துட்டு? ஆ ஓ, கர்வம். நான் நான் தான் நான். இது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற வரைக்கும் தேவன் உன்னை சந்திப்பது என்பது சாத்தியம் இல்லை. பக்தனான அப்போஸ்தலனான பவுல் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான். அதை வாசிக்கலாம் வாங்க. இப்போ கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்னங்க பிழைத்திருக்கிறார். இங்கே வாழ்வது நான் தான், நான் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த கர்வம் அது சிலுவையில் அறையப்பட்டாலே தவிர நீ கிறிஸ்துவை சேவிப்பதோ கவனி, அல்லது கிறிஸ்து உன்னை சந்திப்பதோ என்பது சாத்தியம் இல்லை. இன்று நமக்குள்ள பல பேருக்கு கர்வம். அந்த கர்வம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக நிற்கின்றது. மறந்து போயிடாதீங்க. சில பேருக்கு அவங்க படிப்பை குறிச்சு கர்வம், சில பேருக்கு அவங்க இருக்கிற அந்த போஸ்ட குறிச்சு ஒரு கர்வம், பொசிஷனை குறித்து கர்வம், ப்ராப்பர்ட்டிஸை வச்சுட்டு கர்வம், டேலண்ட்ஸை வச்சுக்கிட்டு கர்வம். இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க, ஜாக்கிரதை. பைபிள் தெளிவா சொல்லுது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அங்கதான் அவனைதான் தேவன் பார்க்கிறார். ஆனால் கவனிங்க, மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அவர் அறிகிறார். அழிவுக்கு முன்னானது என்னங்க அது? அகந்தை. சரி, மேன்மைக்கு முன்னானது எதுங்க அது? தாழ்மை. தாழ்மையோட இருக்கிறவங்க சாதாரணமா கவனிங்க, சொல்றத கேட்கிறவங்களா இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க? சொல்வதை கேட்கக்கூடிய அந்த மன தத்துவத்தோட இருக்கிறவங்களுக்கு தான் தாழ்மை மன தத்துவமும் இருக்கும். வார்த்தையை கேட்காம எதிர்த்து நிக்கிற குணம் இருக்கு பாத்தீங்களா? அது தாழ்மை குணமே இல்லங்க. அது கர்வத்தோட இருக்கிற ஒரு குணம். ஏய், ஓ வார்த்தையை நான் கேட்கணுமா? நீ சொன்னா அதை நான் செஞ்சிடணுமா? என்னங்க அது? இதுதான் கர்வத்தோடு வருகின்ற வார்த்தை. உனக்கு நான் செவி சாய்க்கணுமா? நீ சொல்றத நான் செய்யணுமா? உனக்கு எனக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? ஹலோ, நீ நேத்து வந்த ஆளுங்க, நான் அதே கம்பெனில 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். இல்லைங்க அப்படிப்பட்டவங்க நான் மத்தியில கர்வம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஊழியத்துல நேத்து தாண்டா நீ வந்திருக்கிறீங்க. நான் ரொம்ப நாளா ஊழியத்துல இருக்கிறேன். சில பேர் ஊழியக்காரர்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், சில மனிதர்களையும் நான் பார்த்து கொண்டு வருகிறேன். சில பேருக்கு அப்படியே சத்தம் அதிகமா இருக்கும், ஆனா சரக்கு ஒண்ணுமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்கீங்களா? சவுண்ட் அதிகமா, சொல்லுங்க. சத்தம் அதிகமா, செயல் ரொம்ப கம்மியா, இல்லையா? செய்யறத ஒண்ணுமே இல்லைனா வாய்ஸ் சவுடால விட்டுக்கிட்டே இருக்கிறது. இன்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? கர்வப்படுகிறவர்கள், பெருமையா பேசுறவங்க. ஜாக்கிரதை. அழிவுக்கு முன்னானது எது தெரியுமா உங்களுக்கு? அகந்தான் இருக்குவாங்க. ஆனால் மேன்மைக்கு முன்னானது எது தெரியுமா உங்களுக்கு? தாழ்மைதான். அது நீ பெரியவனாக்கப்படணுமா? நீ மதிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படின்னா கவனி, உனக்குள்ளே தாழ்மை காணப்பட வேண்டும். அதற்காக நாம் அன்றாடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்களோட தெளிவாய் திட்டவட்டமாய் என்று பேசியதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றிப்பா. நறுங்குண்ட இருதயம்தான் உங்களுக்கு விருப்பமான அந்த காணிக்கையாண்டவர். அப்பா, அது எங்களுக்குள்ளாக மென்மையான இருதயம் இருக்கும் போதுதான் சாத்தியம். அப்பா, எங்கள் இருதயம் மாற்றப்பட்டால் தான் எங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரே கண்ணீர் சிந்தி எங்களால் ஜெபிக்க முடியும். ஆனால் அப்பா, இந்த சுக போகங்களுக்கு நாங்கள் பழக்கப்பட்டு ஆவிக்குரிய பாடங்களை மறந்து விடாமல் நறுங்குண்ட மனதோடு தாழ்மை இருதயத்தோடு கண்ணீர் சிந்தி அப்பா
ஜெபிக்கிறவர்களாக உமக்கு முன்பாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை தந்தருள வேண்டும் என்று கர்வத்தை எடுத்து போடுங்கப்பா. அகந்தையை எடுத்து போடுங்க. தாழ்மை குணத்தை எங்களுக்குள்ள அருளி செய்யுங்க. ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நித்தமும் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை உயர்த்தும்படியாக எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கே துதியும், உமக்கே கனமும், உமக்கே மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.